பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டில் இஞ்சி தீயல் பண்ண போகிறோம். அதுக்காக இஞ்சி வாங்கி இஞ்சியை கழுவி சுத்தப்படுத்தி பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு முறை தேங்காய். இது வந்து 1/4 கிலோ இஞ்சி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு முறை தேங்காய், கொஞ்சம் போல் வரமல்லி பாருங்கள், வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 பல் பூண்டு, அடுத்தது வரமிளகாய் பாருங்கள், அடுத்தது இது வந்து மஞ்சள் பொடி, இவ்வளோ தான். புளி வச்சுருக்கோம். இனி இதையெல்லாம் வறுத்து இதை வந்து எண்ணெயில் இனி வறுக்கணும். எண்ணெயில் வறுத்தெடுத்து இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிவிட்டு அடுத்தது குழம்பு பண்ண நேரம் காட்டுவோம். அடுப்பில் வானலி வச்சு பாருங்கள், நாங்கள் சுத்தமான செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சூடாகியாச்சு. இஞ்சியை வறுக்கிறதுக்காக எண்ணெயில் இஞ்சியை சேர்த்துருக்கோம். அடுத்தது ஒரு பக்கத்தில் வானலியில் எண்ணெய் ஊற்றி வரமல்லி, வத்தல் மிளகு இதை போட்டு வறுத்தெடுக்கணும். பூண்டு பாருங்கள், தேங்காய் போடுறோம். இது வந்து நல்லா வெந்து சுருங்கி சிவப்பு கலரில் வந்த பிறகு தான் இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அடுத்தது அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கணும். தேங்காய், வத்தல், வரமல்லி, பூண்டு இது இவ்வளவும் போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும். சிவக்க வறுத்து இதையும் அரைச்சி இஞ்சியும் சேர்த்து அரைச்சி இஞ்சி தீயல் பண்ணணும். அது வந்து வாயு தொந்தரவுக்கு கொள்ளலாம். இஞ்சி, ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கலாம். இது வந்து சிவக்க வறுத்து பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து இனி மிக்சியில் போட்டு இஞ்சி, இங்கே வறுத்து வச்சுருக்க தேங்காய், வத்தல் மிளகு, வரமல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சள் தூள் இது இவ்வளோத்தையும் இனி மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும். சொல்லுங்க. அடுத்தது தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, வத்தல் மிளகாய், அரைச்சி வச்சுருக்க மசாலா, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கு கூட புளி வெல்லம் சேர்த்து இனி இதுக்கு கூட தேவைக்கு உப்பு சேர்க்கணும். கல்லுப்பு போடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். இது இனி கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டும். பாருங்க, இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு பாருங்கள். இனி இதை வந்து இது வந்து 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது வந்து வயத்து பெருமலுக்கு, கேஸுக்கு எல்லாத்துக்கும் கொள்ளலாம். இதுபோல் நீங்களும் வீட்டில் இஞ்சி தீயல் வச்சு சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.